மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராகவன் மாட்டும் ரொம்ப சோகமா வந்து நிற்கிறாங்க. அப்பா, நீங்கள் இது மாதிரிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப மன்னிப்பு கேட்க சொன்னனால கேட்டுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து உங்களுக்காக தான்ப்பா கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ராகவா, இத்தனை நாளாக நீ பொறுப்பாக அந்த கடையை வந்து பார்த்துக்கிட்டடா. ஆனால் இப்போ எனக்கு உன் மேலேயே வந்து சந்தேகம் வருது. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. யார் கரெக்டாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறனோ அவங்க சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட எல்லாத்தையும் வந்து பொறுப்பு கொடுக்கலான்னு யோசிச்சனோ அவன் சுத்தமாக சரியில்லைன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு வாட்டி நான் வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்காத அப்படின்னு சொன்னதுனால அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்த விட்டு. ஒரு பக்கம் ராகவன் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. வீரா வந்து பார்த்துட்றாங்க இது எல்லாத்தையும். மாமா சுத்தமாக வந்து சரியில்லை. ஆமாம் தெரியுது, இதை விட்டா எனக்கு வேறு வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், அவரை போய் சமாதானப்படுத்து. அவர் ஃபேஸே வந்து பார்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மனசில் ஏதாவது வச்சுக்கிட்டு ஏதாவது ஆக போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பழி வாங்கவா போகிறான், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பேசணுன்னு பேசுகிறதுக்காக மாறன் வந்து போகிறாங்க. ஏய், என்கிட்டலாம் யாரும் பேச வேணாம், மரியாதையாக போடா. டேய், அப்பா வந்து சொன்னால் மட்டும் கேட்குறேன், ஏன் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் சொல்லி கேட்கணும், யார் சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் தம்பிங்கிற மாதிரி கண்மணி வந்து பேசும்போது, ஏய், அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ பேசுகிறாங்க, நீ எதுக்கு குறுக்க குறுக்க வந்து என்னை சண்டை முட்டி ஒன்றுன்னே பேசுகிறியா? ஆமாம்மா, இங்கே எல்லாருமே வந்து உன் புருஷன் பேச்சை தானே கேட்டுட்ருக்காங்க, என் புருஷன் பேச்சை கேட்குறதே இல்லையே, இப்படியே போனால் சரி வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொத்தை பிரித்து கேட்க வேண்டியதான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ராகவன். கண்மணி இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராகவா, இது சரியில்லடா. தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லான்னு சொன்னேன். நீ வந்து கேட்க மாட்டேன்ட்ட. ஆனால் இப்போ நீ வந்து ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் நான் சொல்ல முடியும், பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. கண்மணி வந்து, ஏங்க உங்கள் தம்பி பேச்செல்லாம் வந்து கேட்காதீங்க. உங்களுக்கு கீழே 100 பேர் வந்து இந்த கடையில் வேலை பார்க்குறாங்க. யாரும் பேச்சை வந்து கேட்குறதில்ல. நீங்கள் தனியாக ஒரு பொட்டி கடை வச்சா கூட அதில் 10 பேர் உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்த்தாலும் அந்த கடையில் நீங்கள் தான் வந்து முதலாளி. பார்த்துக்கங்க. அதுதான் நமக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ராமச்சந்திரனோட வாரிசு. உங்களாலையும் கடையை வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியும்னு காட்டணும். இப்போ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னது என் வீட்டுக்காரர் தான். அதுக்காக தான் சொல்கிறேன். கார்த்திக் கூட சின்ன பையன் தனியாக வந்து கடை வைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலான்னு சொல்லி தேவையில்லாதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசலான்னு பார்க்குறாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட வந்து பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது வீராவை கூப்பிட்றாங்க. நம்ம மாறனையும் அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன், இருப்பா, கடையில் நடந்ததுக்கு நான் முதல்ல வந்து எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவா, நீ தாண்டா வந்து பொறுப்பான பையனாக அது இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீயே வந்து இப்படி பண்ண நினச்சதான் நான் இப்படி பேசிட்டேன். ராமச்சந்திரனோட அடுத்த வாரிசுன்னு பார்த்தா ராகவா நீ தாண்டா அப்படின்னு சொன்னனால சொத்து கேட்குறத வந்து இனிமேட்டு எப்படி கேட்க முடியும்? அப்பாவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோன்னே கண்மணி வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. மாறா, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் உனக்காக எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்திக்காக ஆரம்பத்தில் பணம்லாம் கொடுத்து அவனை வெளிநாட்டிலலாம் படிக்க வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. உன் மேலே நான் பாசம் கூட காட்டல. இது உனக்கு மனசில் வந்து வருத்தமாகவும் இருக்கும். அது எல்லாத்தையும் போக்குற வகையில் இந்தாப்பா இதை வச்சுக்கன்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து ரொம்ப அந்த சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, அண்ணே பரவாயில்லண்ணே, உனக்கு மூத்த பிள்ளைக்கு அடுத்தது பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுதே, அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏய், மாறனுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன்? கடையில் இன்னைக்கு ராமச்சந்திரனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே பிடிக்கணும், எங்கே தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா நம்மளை வந்து ஏதாவது கடையை விட்டு வெளில போயிட்டா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தட்டி கொடுத்து வேலை பார்க்குறாங்க. மாறனுக்கு பார்த்தீங்களா, எல்லாமே இனிமேட்டு மாறன் தான். புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தான் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மாறனுக்கு வந்து அதுவாக கிடைக்குது. பார்த்துக்கங்க. அதுதான் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் உண்மையாக இருந்து 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.